இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இல்விருந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இல்விருந்து சமையலில் ஒரு சூப்பரான ஊறுகாய் ஒன்று செய்ய போகிறோம். அது என்னென்னா பேரிச்சம்பழ ஊறுகாய். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழ ஊறுகாய் செய்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பேரிச்சம்பழத்தை 4 துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். 3 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு பெரிய சைஸ்னால் 3 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 5லேருந்து 6 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. இப்போது ஊறுகாய் தாளிச்சிடலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு 2.5 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை முழுசாக போடுறதுக்கு பதிலாக பொடியாக அரைச்சி கூட நம்ம மிளகா பொடியெலாம் சேர்க்கும்போது அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா வதக்கி விடணும். பேரிச்சம்பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாப் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாப் பொடி நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது பேரிச்சம்பழம் இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கிட்டால் தான் நமக்கு அது பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த இனிப்பு நம்ம இதோட வெல்லமும் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் காரம் கூட வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். மிளகா பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பொடியெல்லாம் கருகி போயிடும். மிளகா பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் இந்த பேரிச்சம்பழம் நல்லா மசிஞ்சு வரும். புளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ஊறுகாயில் சேர்த்துக்கிட்ட புளி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய் நான் வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். வெளியே வைக்கிறதுனால தான் வினிகர் சேர்க்குறேன், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. வினிகர் சேர்க்காமே 1 வாரம் வரைக்கும் இது வெளியே வைக்கலாம், கெட்டு போகாது. வினிகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இது கெடாது. இந்த ஊறுகாய் இனிப்பு, புளிப்பு, காரம்னு எல்லா டேஸ்ட்டும் கலந்துருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.